வணக்கம் நண்பர்களே. கிராமத்தில் ஒரு பெரியவர் கடன் வாங்கியிருந்தார். கடன்காரன் டெய்லி மிரட்டிக்கிட்டே இருந்தான். அதனால் என்ன பண்ணார்னா, பெரியவர் பையனை கூப்பிட்டு, இன்னைக்கு கடன்காரன் வந்தால் நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஆள் உயர குதிரில் ஏறி நின்றுக்கிட்டார். இப்போ கடன்காரன் கேட்டப்போ பையன் சொன்னால், எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு. அந்த மாதிரி பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில் கார் வெடித்தப்போ சிலிண்டர்னால தான் வெடிச்சதுன்னு சொன்னாங்க. இப்போது தீவிரவாதிகள் குண்டு வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தான் தான் இது காரணம்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் மேலே படையெடுத்து வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது நாங்கள் இன்னும் விசாரணையை ஆரம்பிக்கலை, அது மூலியமே பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்த போகிறாங்கன்னு பயப்படுறாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு வெடிகுண்டு நடந்திருக்கு, வெடிப்பு நீதிமன்றம் பக்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா 12 பேர் இறந்துருக்கிறாங்க, 36 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. உடனே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் என்ன சொன்னார்னா, இந்தியாவுடைய ஆதரவு பெற்ற அமைப்பு தான் இந்த வெடிகுண்டு தாக்குதல் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உடனே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் அமைப்பு நாங்கள் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கிழக்கு புறமாக ஆப்கானிஸ்தானையும் மேற்கு புறமாக இந்தியாவை சமாளிக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் போருக்கு தயார். நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லிட்டு வருவீங்க, ஆனால் நிஜமாகவே நாங்கள் 2 புறமும் தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை நடந்த தாக்குதலில் அல்லாஹ் எங்களை காப்பாற்றினாரு, இந்த முறையும் காப்பாற்றுவார்னு சொல்கிறாங்க. போன முறை அவங்க தோத்தாங்க, கெஞ்சினதுக்காக விட்டுட்டாங்க. இதுக்கிடையில் என்னன்னா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னார்னா, ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மீண்டும் ஒரு வன்முறை தாக்குதல் நடந்தாலோ தீவிரவாத தாக்குதல் நடந்தாலோ மறுபடியும் ஆபரேஷன் சிந்தூர் புதுப்பிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போது பாகிஸ்தானுக்கு பயம், எந்நேரம் வேணாலும் ஆபரேஷன் சிந்தூர் 2 நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால தான் இப்போ உளர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.